தாய் தமிழகத்திலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இலங்கையிலும் உலகின் பல நாடுகளிலும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்கள். தமிழன் இல்லாத நாடில்லை, ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு தாய் நாடில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமா? தனி நாடு வேண்டாம். 6.5 கோடி தமிழர்கள் வாழும் தாய் தமிழகம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட மாநிலமாகவாவது மாற வேண்டாமா? தன்னாட்சி அதிகாரம் இல்லாத தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் மட்டுமாவது தமிழன் கையில் இருக்க வேண்டாமா? இந்தியாவின் பிற மாநிலங்களில் அவரவர் மண்ணை அவரவர் ஆள்கையில் எங்கள் தாய் தமிழ் மண்ணை எவரோ ஆள்வதா? இந்த சிந்தனை எமது தமிழின இளைஞர்கள் நெஞ்சில் தீயாய் பற்றி எரிய தொடங்கிவிட்டது. இன்று தமிழகத்தில் 70% நிலம் தெலுங்கர் வசம். அரசு பணியிடங்களில் 50%க்கு மேல் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர்கள். தமிழ்நாட்டில் அரசியல், ஊடகம், திரைத்துறை, வணிகம், வர்த்தகம், தொழில், வேளாண்மை, கல்வி, சமயம் என அனைத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பவர்கள், ஆதிக்கம் செலுத்துபவர்கள் தெலுங்கர்கள். தாய் தமிழகத்தில் மட்டுமல்லாது தமிழ் ஈழத்திலும் தமிழின மக்களின் கழுத்தறுத்தவர்கள் தெலுங்கர்கள். சிங்களர் என்ற போர்வையில் இலங்கையை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள். 450 ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டிக்கு படையெடுத்து சென்று அதனை கைப்பற்றிக் கொண்ட மதுரையின் முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் மகன் கிருஷ்ணப்ப நாயக்கனின் இரத்த உறவுகளின் வாரிசுகள் தான் இன்றைய இலங்கையின் ஆட்சியாளர்கள். பண்டார நாயக்கே, ராஜபக்ஷே, சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே அத்தனை பேரும் தெலுங்கர்கள். இந்த உண்மையை இன்று தாய் தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் தமிழின இளைஞர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமன்று, முஸ்லிம்களை விரட்டுகிறோம் என்ற சாக்கில் தமிழகத்தை கைப்பற்றிக் கொண்டு மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட விஸ்வநாத நாயக்கன் முதல் ராணி மீனாட்சி வரை 14 தெலுங்கு நாயக்க மன்னர்கள் தான் தாய் தமிழகத்தில் இன்று தமிழர்கள் அனுபவிக்கும் அத்தனை அவலங்களுக்கும் மூல காரணம் என்பதையும் எமது தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இந்த சூழலில் சில தீய சக்திகளின் தவறான ஆலோசனைகளை கேட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் எமது தமிழின பகைவன் திருமலை நாயக்கனின் பிறந்த நாள் விழாவை அவன் பிறந்த தைப்பூசத்தன்று ஜனவரி 24ஆம் தேதி மதுரையில் தமிழ்நாடு அரசு விழாவாக கொண்டாடும் என அறிவித்திருப்பது எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கிறது. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவது போல் இருக்கிறது. இதனை தடுத்தாக வேண்டும் என்ற இன உணர்வோடு 13/1/2016 அன்று எமது தாயக தமிழர் பேரியக்கம் சார்பாக திருமலை நாயக்கனுக்கு விழா எடுக்கும் முடிவினை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்று முதல்வரின் தனி அலுவலரிடம் தரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 19/1/2016 அன்று தெலுங்கு மன்னர் திருமலை நாயக்கருக்கு பதிலாக தமிழ் மன்னர் திருமலை ரகுநாத சேதுபதிக்கு தமிழ்நாடு அரசு விழா எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்று முதல்வரின் தனி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. முதல்வரிடம் நாங்கள் சமர்ப்பித்த அந்த 2 கோரிக்கை மனுக்களும் என் இனமான தமிழ் சொந்தங்களே, இதோ இங்கே இப்போது உங்கள் பார்வைக்கு. மாண்புமிகு முதல்வர் பெருமதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு வணக்கம். தமிழர் கடவுள் முருக பெருமானுக்கும் வடலூர் வள்ளல் பெருமானுக்கும் உகந்த நாளான தைப்பூச திருநாள் அன்று தமிழின பகைவர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாளை அரசு விழாவாக ஆண்டுதோறும் மதுரையில் தமிழக அரசே கொண்டாடும் என்கிற மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் அறிவிப்பானது உலகம் முழுதும் வாழும் 10 கோடி தமிழர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 80% தமிழின வாக்காளர்களின் வெறுப்புக்கு தாங்கள் ஆளாக வேண்டும், எதிர்வரும் தேர்தலில் தங்கள் கட்சிக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் சில தீய சக்திகள் திருமலை நாயக்கரை பற்றிய உண்மை வரலாற்றை மறைத்து தவறான தகவல்களை தங்களுக்கு தந்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்களாகி எம்மை 600 ஆண்டுகளாக அடக்கி அடிமைப்படுத்தி ஆண்டு வருபவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள். தமிழ் ஈழத்திலும் எம் இனத்தை கொன்றொழித்தவர்கள் தமிழகத்திலிருந்து இலங்கை சென்று இன்று வரை சிங்களர் என்ற போர்வையில் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கும் இதே தெலுங்கு நாயக்கர்கள். ராஜபக்ஷே, சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே இவர்கள் அத்தனை பேருமே தெலுங்கர்கள். திருமலை நாயக்கன் எந்த கம்மா நாயுடு ஜாதியை சேர்ந்தவனோ அதே கம்மா நாயுடு ஜாதியை சேர்ந்தவர்கள். சுருங்க சொன்னால்
இவர்களெல்லாம் உறவினர்கள். தமிழ்நாட்டில் ராஜபக்சேவுக்கு விழா எடுப்பதும் ஒன்றுதான், திருமலை நாயக்கனுக்கு விழா எடுப்பதும் ஒன்றுதான். கூடுதலாக ஒரு தகவல், இந்த கொடுங்கோல் மன்னன் திருமலை நாயக்கனுக்கு தலைமை அமைச்சனாக இருந்து துர்போதனைகள் செய்த ராமப்பையாவின் நேரடி வாரிசுதான் தமிழின துரோகி சுப்பிரமணிய சுவாமி. இப்போது ஒரு உண்மை தெளிவாக விளங்கும். அதாவது திருமலை நாயக்கனின் இரத்த உறவு இலங்கை அதிபராக இருந்த ராஜபக்சே, திருமலை நாயக்கனின் பிரதானியாக இருந்த ராமப்பையாவின் இரத்த வாரிசு தமிழின துரோகி சுப்பிரமணிய சுவாமி. அதனால்தான் சுப்பிரமணிய சாமி ராஜபக்சேயின் இந்திய உளவாளியாக அன்றும் செயல்பட்டான், இன்றும் செயல்படுகிறான். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் மேலான பார்வைக்காக இது சம்பந்தமாக தொடரும் துரோக பரம்பரை என்ற தலைப்பில் முகநூலில் நான் எழுதிய கட்டுரையின் நகலை இத்துடன் இணைப்பு ஒன்றில் இணைத்துள்ளேன். மேலும் 2011ஆம் ஆண்டு இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற காவல் கோட்டம் என்ற நாவலில் அந்த நாவல் ஆசிரியர் திருமலை நாயக்கர் பற்றியும் அவனிடம் பிரதானியாயிருந்த சுப்பிரமணிய சாமியின் மூதாதை ராமப்பையா பற்றியும் பல உண்மை தகவல்களை தந்துள்ளார். இது தொடர்பாக துரோக தோலிருப்பு 2 என்கிற தலைப்பில் முகநூலில் நான் எழுதிய கட்டுரை நகலை மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் மேலான பார்வைக்காக இணைப்பு 2இல் தந்துள்ளேன். திருமலை நாயக்கன் உட்பட மதுரையை ஆண்ட தெலுங்கு நாயக்க மன்னர்கள் பலரும் எவ்வளவு கொடுங்கோலர்களாக இருந்தார்கள், தமிழர்களை எவ்வாறெல்லாம் இனப்படுகொலை செய்தார்கள், தமிழர் நிலங்களை எங்கனம் வன்முறையால் ஆக்கிரமித்தார்கள், தமிழ் மொழியை எப்படி சிறுமைப்படுத்தினார்கள் என்பது தொடர்பாக சில தகவல்களை மட்டும் மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் மேலான பார்வைக்காக கீழே பட்டியலிட்டுள்ளேன். 1. மாலிகாபூர் ஓரிரு மாதங்களே தமிழகத்தை சுற்றி வந்து கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்து சென்றார். தில்லி துருக்கர்கள் 60 ஆண்டுகள் மட்டுமே மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து மதுரையை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும் செல்வாக்கு செலுத்தி வந்தார்கள். ஆனால் மதுரை முஸ்லிம்களை விரட்டுகிறோம் என்கிற சாக்கில் தமிழகத்திற்கு படையெடுத்து வந்த விஜயநகர நாயக்கர்கள் தமிழகத்தை கைப்பற்றி 600 ஆண்டுகளாக இன்று வரை எம்மை தமிழர்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2. மதுரை நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை கைப்பற்றி ஆளும் வரை தமிழர் நிலங்கள் தமிழகடமை இருந்தது. எமது தமிழ் மன்னர்களின் காணியாட்சி முறைமையின்படி விளைநிலங்கள் குடிமக்களுக்கே சொந்தம். அவற்றை விற்பதாக இருந்தாலும் தங்கள் இரத்த உறவுகளுக்குள் தான் அவற்றை விற்க வேண்டும். ஆனால் மதுரை நாயக்க மன்னர்களின் பாளையப்பட்டு ஆட்சி முறைப்படி நிலங்கள் அனைத்தும் மன்னனுக்குத்தான் சொந்தம். திருமலை நாயக்கனின் முப்பாட்டன் மதுரையின் முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் இந்த பாளையப்பட்டு காணியாட்சி முறையை 500 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வலிய திணித்தான். அதனால் தமிழர்கள் ஒரே இரவில் தங்கள் நிலங்களின் மீதுள்ள உரிமையை இழந்தார்கள். தமிழர்கள் தங்கள் சொந்த நிலங்களில் குத்தகை விவசாயிகள் என அறிவிக்கப்பட்டார்கள். இதனை எதிர்த்த தமிழர்கள் லட்சக்கணக்கில் மதுரை நாயக்க மன்னர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். அடிபணிந்தவர்கள் குத்தகை விவசாயிகள் ஆனார்கள். அடிபணியாதவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு விவசாய கூலிகளாக்கப்பட்டு ஊருக்கு வெளியே தீண்ட தகாதவர்கள் என ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். அவர்களே தமிழகத்தின் வேளாண்குடிகளான பள்ளர்கள் மற்றும் பறையர்கள். தமிழர் நிலங்கள் அனைத்தும் 1000 வீரர்களை கொண்ட அமர நாயக்கர்கள் என அழைக்கப்பட்ட தெலுங்கர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இதனால் தான் இன்றும் 70% தமிழர் நிலங்கள் தெலுங்கர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. கீழ வெண்மணியில் 42 ஒடுக்கப்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்களை கொன்றவன் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற தெலுங்கன். இவன் ஒரு அமரநாயக்கனின் வாரிசு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியின் போது தமிழக விவசாயிகள் சங்க தலைவராக இருந்த நாராயணசாமி நாயுடு ஒரு அமரநாயக்கனின் வாரிசு. இவ்வாறு லட்சக்கணக்கில் தமிழர்களை கொன்று குவித்து தமிழர் நிலங்களை பலவந்தமாக தெலுங்கர்களின் உடைமைகளாக ஆக்கியவர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆவார்கள். 3. மதுரையின் முதல் தெலுங்கு நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் எதிர்காலத்தில் மதுரை நாயக்கர்கள் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் என்றெண்ணி அவன் காலத்தில் பொறுப்பில் இருந்த சேது நாட்டு தலைவர்கள், குடும்பத்தார், உற்றார், உறவினர், வாரிசுகள் என ஆயிரக்கணக்கான மறவர்குல மக்களை படுகொலை செய்தான். திருமலை நாயக்கனும் தனது முப்பாட்டன் விஸ்வநாத நாயக்கனைப் போலவே சேது நாடு வலிமையடைந்தால் தனக்கு ஆபத்து என்கிற அச்சத்தில் 72 பாளையக்காரர் படைகளையும் ஒன்று சேர்த்து சேது நாட்டின் மீது படையெடுத்து சென்று ஆயிரக்கணக்கில் அப்பாவி மறவர்குல மக்களை கொன்று குவித்தான். சேது நாட்டு மன்னர் 2ஆம் சடைக்கன் சேதுபதியை கைது செய்து 4 ஆண்டுகள் மதுரையில் சிறை வைத்தான்.
பின்னர் சேது நாட்டு மறவர்கள் எழுச்சி கண்டு பயந்து சடைக்கன் சேதுபதியை மீண்டும் சேது நாட்டின் மன்னனாக்கினான். ஆனால் சேது நாட்டில் வாரிசு போட்டியை உருவாக்கி அதனை மூன்றாக பிரித்து சேது நாட்டை பலவீனப்படுத்தினான். திருமலை நாயக்கனின் பேரன் வீரப்ப நாயக்கனும் தன்னை, தன் தகப்பனை, தன் தாயை திருச்சியில் ருஸ்தும் கான் என்னும் முஸ்லிம் தளபதி சிறைப்படுத்தி வைத்திருந்த போது காப்பாற்றியவர் சேது நாட்டின் மன்னர் கிழவன் சேதுபதி என்கிற நன்றியை மறந்து சேது நாட்டின் மீது படையெடுத்தான். திருமலை நாயக்கனின் மருமகள் ராணி மங்கம்மாளும் திருச்சியில் ருஸ்தும் கான் என்னும் முஸ்லிம் தளபதியிடமிருந்து தன் மானத்தை காத்தவர் கிழவன் சேதுபதி என்ற நன்றியை மறந்து சேது நாட்டின் மீது படையெடுத்தார். இவ்வாறு நன்றி கொண்ட மதுரை நாயக்க மன்னர்கள் சேது நாட்டின் மீது அடிக்கடி படையெடுத்து அதனை பலவீனப்படுத்தியதன் காரணமாக தமிழகத்தின் கீழே கரையெங்கும் போர்த்துகீசியரின் ஆதிக்கம் மேலோங்கியது. கரையோர மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். இவ்வகையில் அந்நியர் ஆட்சிக்கு வித்திட்ட தேச துரோகிகள் மதுரை நாயக்க மன்னர்கள், குறிப்பாக திருமலை நாயக்கன். 5. விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயனுக்கு பின்வந்த மன்னர்கள் முஸ்லிம்களால் தோற்கடிக்கப்பட்டு பெனுகொண்டாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். பின்னர் பெனுகொண்டாவிலும் முஸ்லிம்களால் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தமிழகத்தின் வேலூரை வந்தடைந்து அதனை தலைநகராக கொண்டு ஆளத் தொடங்கினார்கள். அப்படி ஆண்ட கடைசி விஜயநகர மன்னன் ஸ்ரீரங்கன். இவன் பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன். மதுரை திருமலை நாயக்கன் கம்மா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன். இந்த உட்பகையின் காரணமாக திருமலை நாயக்கன் விஜயப்பூர் சுல்தானோடு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு அவனை வேலூரை தாக்கச் செய்தான். வேலூர் வீழ்ந்தது. விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்தது. மன்னன் ஸ்ரீரங்கன் தப்பித்து ஓடிப்போய் அனாதையாக செத்து போனான். இவ்வகையில் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்து விஜயநகர பேரரசை இல்லாது ஒழித்தவன் திருமலை நாயக்கன். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆற்காட்டு நவாப்புகளின் ஆட்சிக்கு வித்திட்ட தேச துரோகியும் இந்த திருமலை நாயக்கனை. 6. அப்பன் திருமலை நாயக்கன் வேலூர் நாயக்கனை வீழ்த்தி ஆற்காட்டு நவாப்பு ஆட்சிக்கு தமிழகத்தில் வித்திட்டான் என்றால், திருமலையின் மகன் சொக்கநாத நாயக்கன் தஞ்சை மன்னன் இன்னொரு பலிஜா நாயுடுவன் மகளை பெண் கேட்டு அவன் கொடுக்கவில்லை என்பதற்காக அவன் மீது படையெடுத்து அவனை கொன்று தஞ்சை நாயக்க அரசை முடிவுக்கு கொண்டு வந்தான். அங்கே மராட்டியர் ஆட்சிக்கு வழிவகுத்தான். தஞ்சை பலிஜா நாயுடு அரசு மதுரை கம்மா நாயுடு சொக்கநாதனால் வீழ்த்தப்பட்ட போது தஞ்சை அரண்மனையைச் சேர்ந்த 600 பலிஜா நாயுடு பெண்கள் தீப்பாய்ந்து மாண்டார்கள். 7. மதுரை தெலுங்கு நாயக்கர்களே தமிழகத்திற்கு அந்நியர்கள். இந்த நாயக்கர்கள் திருமலை நாயக்கனும் அவன் மகன் சொக்கநாத நாயக்கனும் வேலூரோடும் தஞ்சையோடும் சண்டையிட்டு முறையே துருக்கர் ஆட்சிக்கும் மராட்டியர் ஆட்சிக்கும் தமிழகத்தில் வழிவகுத்தார்கள். 8. திருமலை நாயக்கன் சொக்கநாத நாயக்கன் லட்சணங்கள் இப்படி என்றால், சொக்கநாத நாயக்கனின் பேரன் 16 வயதான விஜயரங்க சொக்கநாதன் என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு பட்டம் கட்ட தன் அப்பத்தாள் ராணி மங்கம்மாள் தாமதப்படுத்தியதா கோபம் கொண்டு ராணி மங்கம்மாளை தனிமை சிறையில் வைத்து அன்னம் தண்ணீர் எதுவும் கொடுக்காமல் சாகடித்தான். விஜயரங்க சொக்கநாத நாயக்கன் ராணி மங்கம்மாளை சாகடித்ததை விட கொடுமை சாகடித்ததற்கு அவன் சொன்ன காரணம்தான். ராணி மங்கம்மாளுக்கு மதுரை அரசின் ராயசம் அச்சையாவுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக இவனை கதை கட்டி பரப்பினான். 9. இந்த விஜயரங்க சொக்கநாதன் மனைவி மதுரையின் கடைசி நாயக்க அரசி ராணி மீனாட்சி தன்னுடைய முட்டாள்தனத்தினால் ஆற்காட்டு சந்தா சாஹிப்பிடம் ஏமாந்து மதுரை நாயக்க அரசை அவனுக்கு தாரை வார்த்து அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டாள். 10. திருமலை நாயக்க மன்னன் விஜயநகர அரச வம்சத்தைச் சேர்ந்த காப்பு பலிஜா வகுப்பைச் சேர்ந்த அச்சுத ரகுநாதம்மா என்ற பெண்ணை தஞ்சையிலிருந்து மணமுடித்துக் கொண்டு வந்தான். அந்த பெண்ணிடம் தான் கட்டிய திருமலை நாயக்கர் மகாலை பெருமையோடு காட்டிய போது அச்சுத ரகுநாதம்மா அந்த மகால் தன் முன்னோர்கள் விஜயநகரத்தில் கட்டியிருக்கும் குதிரை லாயம் போலல்லவா இருக்கிறது என்று வேடிக்கை செய்தாள். உடனே ஆத்திரமுற்ற கொல்லவாறு திருமலை நாயக்கன் தன் மனைவி என்றும் பாராமல் பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்த அச்சுத ரகுநாதம்மா என்ற அந்த பெண்ணை கொன்று விட்டான். அத்தகைய சாதி வெறியன்தான் இந்த திருமலை நாயக்கன். 11. இந்த திருமலை நாயக்கன் இருந்த போதும் பெண்களை சாகடித்தான், இறந்த பிறகும் பெண்களை சாகடித்தான். எப்படி என்றால், இவன் இறந்த பிறகு இவனுடைய அந்தப்புறத்தில் இருந்த 129 மனைவியரையும் இவனுடைய சிதையில் உயிரோடு எரித்து சாகடித்தார்கள் திருமலை நாயக்கனின் உறவினர்கள். 12. மதுரை திருமலை நாயக்கன் எமது தாய்மொழியான தமிழை அரவம் அத்வானம் என கேலி பேசி சிறுமைப்படுத்தினான். அவனை அண்டிய எமது தமிழ் புலவர்களை விரட்டி அடித்தான். தெலுங்கு புலவர்களையும் வடமொழி புலவர்களை மட்டுமே ஆதரித்தான். இவன் காலத்தில் தமிழையும் தமிழ் புலவர்களையும் ராமநாதபுரம் சேதுபதிகளும் வள்ளல் சீதக்காதியுமே ஆதரித்து காப்பாற்றினார்கள். 13.
இந்த திருமலை நாயக்கன் தான் மதுரை பழனி கோயில் பூசாரிகளை பண்டாரங்களை விரட்டி அடித்துவிட்டு வடுக பிராமணர்களை அங்கே பூசாரிகளாக நியமித்தார். நிறைவாக தமிழை வாய்மொழியாக மட்டுமல்லாமல் தாய்மொழியாகவும் கொண்ட தமிழகத்தில் உள்ள 80% தமிழர்களை பொறுத்தவரை திருமலை நாயக்கன் உட்பட மதுரை நாயக்க மன்னர்கள் அனைவருமே தமிழகத்திற்கு படையெடுத்து வந்து மதுரையிலேயே தங்கிவிட்ட மாலிகாபூர்கள், இன்னும் வெளியேறாத வெள்ளைக்காரர்கள், இஸ்லாமிய பூச்சாண்டி காட்டி இந்துக்களாக எம்மை ஒன்றுபடுத்திவிட்டு அதே நேரத்தில் சாதிகளாக எம்மை பிரித்து இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கும் சதிகாரர்கள், எம் சென்னல் வயல்களை தம் வசப்படுத்த லட்சோப லட்சம் தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த செங்கிஸ்கான்கள், இத்தகைய மோசமான மதுரை நாயக்க மன்னர்களிலேயே அதிமோசமான திருமலை நாயக்க மன்னனுக்கு, தமிழர் கடவுள் முருகப்பெருமானுக்கும், தமிழருக்கென்று ஒரு சன்மார்க்க சமயத்தை நிறுவிய வடலூர் வள்ளல் பெருமானுக்கும் உகந்த நாளான தைப்பூச திருநாளன்று அரசே முன்னின்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் என்ற தங்களின் அறிவிப்பானது தமிழகத்தில் உள்ள 15% தெலுங்கின மக்களில் பல்வேறு சாதி பிரிவுகளில் ஒன்றான கொல்லவாறு என்கிற பிரிவில் உள்ள 9 உட்பிரிவுகளில் ஒரு உட்பிரிவை சேர்ந்த தெலுங்கர்களை மகிழ்விக்கலாம். ஆனால் தமிழகத்தில் உள்ள 80% தமிழின மக்களின் உணர்வுகளை தங்கள் உத்தரவு காயப்படுத்தி இருக்கிறது என்கிற உண்மையை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது ஒரு தமிழன் என்கிற முறையில் எனது பிறவி கடமையாகும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க எனது இந்த விண்ணப்பத்தில் நான் தெரிவித்துள்ள வரலாற்று தகவல்களின் உண்மைத்தன்மையை தாங்கள் பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியர்களிடம் இருந்தும், தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருந்தும், தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி துறையினரிடம் இருந்தும் உறுதி செய்து கொண்டு தைப்பூச திருநாளை திருமலை நாயக்க மன்னனின் பிறந்த நாளாக அரசே கொண்டாடும் என்கிற உத்தரவை ரத்து செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு 13/1/2016 அன்று நாங்கள் சமர்ப்பித்த முதல் கோரிக்கை மனுவை தொடர்ந்து 19/1/2016 அன்று இரண்டாவதாக சமர்ப்பித்த கோரிக்கை மனு இப்போது உங்கள் பார்வைக்கு. மாண்புமிகு முதல்வர் பெருமதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு வணக்கம். பார்வை ஒன்றில் கண்ட எங்களது கோரிக்கை மனுவின் வாயிலாக வலுவான காரணங்களை முன்வைத்து தமிழின பகைவர் திருமலை நாயக்கருக்கு விழா எடுக்கும் முடிவை தமிழக அரசு கைவிடுமாறு கோரியிருந்தோம். இந்த இரண்டாவது கோரிக்கை மனுவின் வாயிலாக திருமலை நாயக்கருக்கு பதிலாக திருமலை நாயக்கரின் உயிரையும் அவரது மதுரை அரசையும் மதுரை மக்களின் மானத்தை மட்டுமன்றி தமிழகத்தின் மானத்தையே காத்து தந்த ராமநாதபுரம் சேது நாட்டரசர் மாவீரர் திருமலை ரகுநாத சேதுபதிக்கு தமிழக அரசு விழா எடுப்பதுதான் மிகவும் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான நியாயமான காரணங்களை கீழே சமர்ப்பித்துள்ளோம். திருமலை நாயக்கரும் திருமலை ரகுநாத சேதுபதியும். பார்வை ஒன்றில் கண்ட எங்களது கோரிக்கை மனுவில் நாங்கள் விவரித்துள்ளவாறு தமிழகத்தில் மூவேந்தர் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் எஞ்சியிருந்த ஒரே தமிழர் அரசான ராமநாதபுரம் சேது நாட்டரசை தெலுங்கர் திருமலை நாயக்கர் தனது படையெடுப்புகள் மூலமாகவும் வஞ்சக செயல்கள் மூலமாகவும் பலவீனப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயன்றும் அவரால் வெற்றி பெற இயலவில்லை. சேது நாட்டு மக்கள் வணங்கும் ராமநாத சுவாமி சேது நாட்டை கைவிட்டு விடவில்லை. திருமலை நாயக்கரின் கடைசி ஆட்சி ஆண்டுகளில் சேது நாட்டின் சிங்கமன சேதுக்கரசர் திருமலை ரகுநாத சேதுபதி எழுச்சி பெற்றார். திருமலை நாயக்கரை திருமலை ரகுநாத சேதுபதி காப்பாற்றுதல் சம்பந்தமாக 1. பாளையக்காரர்கள் படையெடுப்பு. மதுரை திருமலை நாயக்கரின் இறுதி ஆண்டுகளில் அவருக்கு சோதனைகள் ஆரம்பமாயின. அவரது ஆளுகைக்கு உட்பட்ட பாளையக்காரர்கள் பலரும் எட்டயபுரம் பாளையக்காரரின் தலைமையில் அவருக்கு எதிராக போர் தொடுத்தார்கள். என்ன செய்வதென்று தெரியாத திருமலை நாயக்கர் வெட்கத்தை விட்டு சேது நாட்டு அரசர் திருமலை ரகுநாத சேதுபதியிடமே தன்னை காக்குமாறு வேண்டினார். தனக்கும் தன் முன்னோருக்கும் தனது சேது நாட்டு குடிமக்களுக்கும் திருமலை நாயக்கர் செய்த கொடுமைகளை மறந்து அவரை மன்னித்து பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்ற வாக்கிற்கிணங்க திருமலை ரகுநாத சேதுபதி தனது தமிழர் படையை திரட்டி கொண்டு வந்து கலகம் செய்த அத்தனை பாளையக்காரர்களையும் அடக்கி கைது செய்து திருமலை நாயக்கர் முன் நிறுத்தினார். மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்தவாறு திருமலை நாயக்கர் சிறந்த அறநெறியாளராக இருந்திருந்தால் அவரது ஆளுகைக்குட்பட்ட பாளையக்காரர்களை ஒன்று சேர்ந்து அவர் மீது படையெடுப்பார்களாம். அவர் வீர உணர்வு மிக்கவராகவும் எதிலும் தொடர்ந்து போரிடும் மன வலிமை வாய்ந்தவராகவும் இருந்திருந்தால் மானங்கெட்டு போய் தன்னால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சேதுபதியிடமே தன்னை காப்பாற்றுமாறு உயிர் பிச்சை கேட்டிருப்பாரா?
என்ற உண்மைகளை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டுகிறேன். 2. மைசூர் படையெடுப்பு, மூக்கறுப்பு போர். 1658ஆம் ஆண்டு மைசூரில் இருந்து பெரும் படையொன்று மதுரை மீது படையெடுத்து வந்தது. திருமலை நாயக்கரை கொன்று மதுரையை கைப்பற்றி மதுரை நாயக்கர்கள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே மைசூரின் நோக்கம். இந்த பெரும் படைக்கு ஹம்பையா என்ற ஒரு மனித மிருகம் தளபதியாக தலைமை தாங்கி வந்தது. மைசூரிலிருந்து புறப்பட்ட இந்த படை எதிர்ப்பார் யாருமின்றி ஒரே வாரத்தில் மதுரையை வந்தடைந்தது. மைசூர் படையை எதிர்க்க துணிவில்லாமலும் வலுவில்லாமலும் திருமலை நாயக்கர் மதுரை கோட்டைக்குள் புகுந்து கொண்டார். மைசூர் படை மதுரை கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றுவதற்கு பதிலாக மதுரையை சுற்றியுள்ள ஊர்களையும் கிராமங்களையும் சூறையாடியது. மைசூர் படையின் தளபதி மனித மிருகம் ஹம்பையா கையில் சிக்கும் பொதுமக்களில் பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என்ற பாகுபாடு காட்டாமல் அனைவரின் மூக்குகளையும் அறுத்து அவற்றை சாக்குகளில் கட்டுமாறு உத்தரவிட்டார். அதனால் ஆயிரக்கணக்கான தமிழக மக்களின் மூக்குகள் அறுக்கப்பட்டன. செய்தியறிந்த ராமநாதபுரம் அரசர் திருமலை ரகுநாத சேதுபதி 25,000க்கு மேற்பட்ட மரத்தமிழர் படையை திரட்டி கொண்டு மதுரை விரைந்தார். தமிழ் மறவர் படையின் வீரத்தை ஹம்பையா நன்கு அறிந்தவனாகையால் மதுரையிலிருந்து தனது படையுடன் பின்வாங்கினான். மைசூர் படையை விரட்டிச் சென்ற ரகுநாத சேதுபதி அம்மை நாயக்குனூரை அடுத்த பரந்த வெளியில் அவர்களை சுற்றி வளைத்து தாக்கி மைசூர் படையை சிதறடித்து சின்னாபின்னமாக்கினார். உயிர் பிச்சை கேட்டு மன்றாடிய மைசூர் தளபதி ஹம்பையாவை ஓடிப்போ என்று அனுமதித்தார். எஞ்சிய வீரர்களுடன் ஹம்பையா மைசூருக்கே திரும்பி ஓடினான். ஒரு நாள் இடைவெளி விட்டு மீண்டும் அவனை தன் படையுடன் பின்தொடர்ந்து சென்ற ரகுநாத சேதுபதி நஞ்சன்கூடில் வைத்து அவர்களை தாக்கி கைது செய்து ஹம்பையா உட்பட அனைத்து மைசூர் வீரர்களின் மூக்கையும் அறுத்து எறிந்தார். எங்கள் தமிழக எல்லைக்குள் புகுந்து எம் மக்களின் மூக்குகளை அறுத்தாய். உன் எல்லைக்குள் புகுந்து உன் மூக்கை அறுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தப்பியோட அனுமதித்தேன். அந்த காரியம் முடிந்தது, ஓடிப்போங்கள். இனி தமிழகம் இருக்கும் திசையில் கூட தலை வைத்து படுக்காதீர்கள் என அவர்களை எச்சரித்து அனுப்பிவிட்டு வெற்றி வீரராய் மதுரை திரும்பினார் திருமலை ரகுநாத சேதுபதி. திருமலை ரகுநாத சேதுபதி தலைமையேற்று நடத்திய இந்த போர் மூக்கறுப்பு போர் என சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி வீரராக மதுரை திரும்பிய ரகுநாத சேதுபதிக்கு திருமலை நாயக்கர் சிறப்பான வரவேற்பு அளித்தார். மதுரை அரசின் மானத்தை காத்ததற்காக திருச்சுழியன், பள்ளிமடம், திருப்புவனம் ஆகிய ஊர்களை சேதுபதிக்கு பரிசாக தந்தார். ஆண்டுதோறும் மதுரை அரசர்கள் நடத்தும் நவராத்திரி விழாவிற்கு இணையாக ரகுநாத சேதுபதியும் அந்த விழாவினை ராமநாதபுரத்தில் நடத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார். நவராத்திரி விழாவின் மூலநாயகியான ராஜராஜேஸ்வரியின் பொன்னாலான சிலையொன்றை வெற்றி பரிசாக ரகுநாத சேதுபதிக்கு வழங்கினார் திருமலை நாயக்கர். சேது நாட்டின் எல்லைகளை மீட்டல். வெற்றி வீரராக ராமநாதபுரம் திரும்பிய ரகுநாத சேதுபதி முதற் காரியமாக ராமநாதபுரம் கோட்டை வளாகத்திற்குள் ராஜராஜேஸ்வரி சிலையினை பிரதிஷ்டை செய்து நவராத்திரி விழாவினை அந்த ஆண்டிலிருந்தே கொண்டாட ஏற்பாடுகள் செய்து நவராத்திரி விழா முடிந்தவுடன் அன்னை ராஜராஜேஸ்வரியின் பரிபூரண அருளை பெற்றவராய் தன் அன்னை பூமியான சேது நாடு இழந்த பகுதிகளை மீட்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார். அதன்படி சோழ நாட்டின் வடகிழக்கு பகுதிகளையும் திருவாரூர் சீமை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை சீமைகளையும் முழுமையாக மீட்டெடுத்து சேது நாட்டோடு மீண்டும் இணைத்தார். மாமன்னர் ராஜராசன் காலத்தில் அவருடைய ஆளுகையின் கீழ் இருந்த பண்டைய அகண்ட சேது நாட்டை மீண்டும் முழுமையாக மீட்டெடுத்தார். அறநெறி வழுவா மறவர் ரகுநாத சேதுபதி. ரகுநாத சேதுபதி நினைத்திருந்தார், திருப்புவனம் கோட்டையில் நிரந்தரமாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது தமிழ் மறவர் படையை கொண்டு அரை நாளில் மதுரையை கைப்பற்றி தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழர் ஆட்சியை தமிழகத்தில் நிறுவியிருக்க முடியும். ஆனால் ரகுநாத சேதுபதி அதனை செய்யவில்லை. அதற்கு காரணம், அவரை பொறுத்தவரை திருமலை நாயக்கர் அவரிடம் அடைக்கலம் கேட்டு வந்தவர். மதுரைக்கு அருகிலுள்ள திருப்புவனம் கோட்டையை சேதுபதிக்கு அளித்து மதுரை நகரை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டியவர். எனவே ரகுநாத சேதுபதியை பொறுத்தவரை மதுரை நாயக்கர் அரசு ஒரு அடைக்கல பொருள். அடைக்கல பொருளை அபகரிக்கலாகாது என்றுதான் மதுரையை கைப்பற்றாது விட்டுவிட்டார் இந்த அறநெறி வழுவா மறவர் ரகுநாத சேதுபதி. ரகுநாத சேதுபதியின் தமிழ் தொண்டு. ராமநாதபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட சேது நாட்டு அரசர் ரகுநாத சேதுபதியின் காலத்தில் மதுரை, தஞ்சை, வேலூர், செஞ்சி ஆகிய ஊர்களை தலைநகராக கொண்டு ஆண்ட நாயக்க மன்னர்கள் தெலுங்கர்கள். அம்மன்னர்கள் அனைவரது தாய்மொழியும் தெலுங்கு மொழியாக இருந்ததாலும் அந்த தெலுங்கு மொழி சமஸ்கிருத மொழியுடன் தொடர்புடைய மொழியாக இருந்ததாலும் அந்த மன்னர்கள் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் வல்ல புலவர்களுக்கு மட்டுமே அன்பளிப்புகள் அளித்து ஆதரித்து வந்தார்கள். தமிழ் புலவர்கள் தக்க ஆதரவு இல்லாத காரணத்தால் வறுமையால் வாடினார்கள்.
அவர்களுக்கெல்லாம் சரணாலயமாய் வழங்கியது தமிழரசான சேது நாடு மட்டுமே. கடையேழு வள்ளல்களும் ஒரு சேர வந்தது போல் அவர்களை ஆதரித்த ஒரே தமிழ் மன்னர் ரகுநாத சேதுபதி மட்டுமே. ஒருமுறை தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்த தமிழ் புலவர் அழகிய சிற்றம்பல கவிராயர் என்பவர் மதுரை திருமலை நாயக்கர் மீது துளசிங்க மாலை என்ற இலக்கியத்தை ஏற்றி மதுரை வந்து மன்னரை கண்டார். வந்தவர் தமிழ் புலவராகியால் வழக்கம் போல் திருமலை நாயக்கர் அவரை அவமதித்து அனுப்பிவிட்டார். மதுரையில் இருந்த நல்லவர் சிலர் அழகிய சிற்றம்பல கவிராயரின் நிலைமைக்கு இறங்கி அவரை ராமநாதபுரம் சேதுபதியை போய் பார்க்குமாறு ஆற்றுப்படுத்தினர். அவ்வாறே ராமநாதபுரம் சென்று ரகுநாத சேதுபதியை புலவர் சந்தித்த போது அவர் போதும் போதும் என்னும் அளவிற்கு அவருக்கு பொன்னும் பொருளும் அள்ளித்தந்ததோடு மிதிலைப்பட்டி என்ற கிராமத்தையே பரிசாக தந்து சேது நாட்டிலேயே அவரை நிரந்தரமாக தங்க வைத்தார். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரமாயிற்றே என நம்பிக்கையோடு மதுரை வந்த புலவருக்கு திருமலை நாயக்கரால் ஏற்பட்ட மனக்காயத்துக்கு திருமலை ரகுநாத சேதுபதி இட்ட மருந்துதான் அந்த மிதிலைப்பட்டி கிராமம். இப்படி எண்ணற்ற புலவர்களின் புரவலராக ரகுநாத சேதுபதி விளங்கினார். அன்று சைவ திருமணங்களில் மட்டுமே தமிழ் பயிற்றுவிக்கப்பட்டது. தமிழ் கல்வி அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழ் பயிற்றுவித்த பல திருமணங்களுக்கும் வேண்டிய உதவிகளை செய்தார் ரகுநாத சேதுபதி. அத்தகைய மடங்களில் குறிப்பிடத்தக்கது திருவாடுதுறை திருமடம். இக்காரணங்களால் திருமலை ரகுநாத சேதுபதியை தமிழர் பிரான் என பட்டமளித்து தமிழ் சான்றோர் போற்றி வணங்கினார்கள். ரகுநாத சேதுபதியின் கோயில் பணிகள். தமிழகத்தில் வைணவ பெருமக்கள் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக போற்றி வணங்குகின்ற வைணவ திருத்தலம் திருப்புல்லானி. திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பெற்ற பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட திருப்புல்லானி கோயில் ரகுநாத சேதுபதி காலத்தில் முற்றுமாக சிதிலமடைந்து விட்டது. இக்கோயிலுக்கு முழுமையாக திருப்பணிகள் செய்து புதுப்பித்தவர் ரகுநாத சேதுபதி. சேது நாட்டின் வடபகுதியில் உள்ள திருக்கோட்டியூர் என்ற வைணவ தலத்தில் அமைந்த கோயிலுக்கும் ரகுநாத சேதுபதி பல அறக்கட்டளைகளை நிறுவினார். கள்ளர் சீமையில் உள்ள திருமையம் பெருமாளுக்கும் கட்டளைகளை நிறுவி பல நிலக்குடைகளை வழங்கினார். கீழக்கரையில் உள்ள சொக்கநாதர் கோயிலுக்கு புல்லந்தை, மாயாகுளம் கிராமங்களை சர்வ மானியமாக வழங்கியதை ஒரு செப்பேடு தெரிவிக்கிறது. சைவ வைணவ கோயில்களுக்கு மட்டுமல்லாது சமணர்களது கோயிலான மழவராயன் கோயிலுக்கும் இஸ்லாமிய புனிதரான சையது முகமது புகாரி என்பவரின் அடக்கத்தலத்திற்கும் கொடைகள் வழங்கியதன் மூலம் நல்ல ஒரு சமய பொறையாளராக மன்னர் ரகுநாத சேதுபதி திகழ்ந்திருக்கிறார். ராமேஸ்வரம் யாத்திரிகர்களுக்காக அன்னச்சத்திரங்கள் நிறுவுதல். சாலை வசதிகளும் போக்குவரத்து சாதனங்களும் இல்லாத அந்த காலத்தில் வட தமிழகத்தில் இருந்தும் வட இந்தியாவில் இருந்தும் ஆண்டு முழுவதும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை தரிசிக்க பக்தர்கள் வருவார்கள். ராமேஸ்வரம் வருவதற்கு வடக்கே சோழ நாட்டிலிருந்து ஒரு பாதையும், மேற்கே மதுரையிலிருந்து ஒரு பாதையும், தெற்கே நாஞ்சி நாட்டிலிருந்து ஒரு பாதையும் என ஆக மொத்தம் 3 பாதைகள் இருந்தன. இப்பாதைகள் சேது மார்க்கம் என அழைக்கப்பட்டன. இப்பாதைகள் 3ம் சேது நாட்டு எல்லையை தொட்டவுடனேயே 10 கல் தொலைவு இடைவெளியில் ஒரு அன்னச்சத்திரம் என்ற விகிதத்தில் 3 பாதைகளிலும் ஏராளமான அன்னச்சத்திரங்களை அமைத்தார் ரகுநாத சேதுபதி. ராமேஸ்வரம் வரும் பயணி இச்சத்திரங்களில் 3 நாட்கள் தங்கிக் கொள்ளலாம். 3 நாட்களும் உணவும் உறையுடும் இலவசம். இந்த சத்திரங்களில் அன்னதான பணிகள் தொய்வின்றி செவ்வனே நடைபெற ஏராளமான கிராமங்களை இந்த சத்திரங்களுக்கு மன்னர் ரகுநாத சேதுபதி சர்வ மானியமாக வழங்கியிருந்தார். இந்தியாவில் இந்துக்களின் புனித தலங்கள் 2, வடக்கே காசி, தெற்கே ராமேஸ்வரம். இவ்வகையில் இந்திய வரலாற்றில் போர் நெறியில் மட்டுமல்லாது ஆன்மீக நெறியிலும் நின்று இந்தியா முழுதும் புகழ் படைத்த மன்னர் மரபினர் ராமநாதபுரம் சேதுபதிகள். அந்த சேதுபதிகளுக்குள் ஆன்மீக செம்மேருவாய் உயர்ந்து நின்றவர் திருமலை ரகுநாத சேதுபதி ஆவார்கள். உலகின் மிக நீளமான கோயில் பிரகாரம் என புகழப்படும் ராமேஸ்வரம் கோயில் பிரகாரத்தை கட்டியவர் ரகுநாத சேதுபதி. தான் வணங்கும் ராமநாத சுவாமியின் திருக்கோயிலுக்கு உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு பெரிய திருப்பணி ஒன்றினை தான் இறப்பதற்குள் செய்து முடித்துவிட வேண்டும் என்று இவருள் எழுந்த சிந்தனையின் விளைவுதான் இன்று நாம் வியக்கும் ராமேஸ்வரம் கோயில் பிரகாரம். ஆனால் இந்த பிரகாரத்திற்கு தேவையான கற்களை 4 புறமும் கடல் சூழ்ந்த ராமேஸ்வரம் தீவுக்கு எவ்வாறு கொண்டு வந்து சேர்ப்பது? நீண்ட நாள் சிந்தனைக்கு பிறகு இக்கேள்விக்கு விடை ரகுநாத சேதுபதிக்கு கிடைத்தது. இந்த திருப்பணிக்கு தேவையான கற்களை தமிழ்நாட்டு மலைப்பகுதிகளில் இருந்து கொண்டு வருவதற்கு பதிலாக சேதுபதி மன்னர் திட்டமிட்ட பிரகாரத்தின் வரைவு படங்களுடன் பெருந்தச்சர்களையும் சிற்பிகளையும் கல் தச்சர்களையும் எதிர்கரையில் உள்ள இலங்கையின் திரிகோணமலைக்கு அனுப்பி அங்கேயே பிரகாரத்திற்கு தேவையான அளவிலும் அமைப்பிலும் கல் தூண்களையும் பொதிகை கட்டைகளையும் மூடுபலகை கற்களையும் தயாரித்து பெரிய தோணிகளில் ராமேஸ்வரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து பிரகாரத்தை கட்டி முடித்தார். இலங்கை திரிகோணமலை அப்பொழுது கண்டி அரசர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. கண்டி மன்னர்கள் தெலுங்கர்கள், மதுரை நாயக்கர்களின் உறவினர்கள். மதுரை நாயக்கர் அரசுக்கு
கப்பம் கட்டுபவர்கள், கட்டுப்பட்டவர்கள். மதுரை நாயக்கர் அரசோ முழுக்க முழுக்க ரகுநாத சேதுபதியின் பாதுகாப்பில் இருந்தது. எனவே திரிகோணமலையில் ராமநாத சுவாமி கோயில் திருப்பணியை மேற்கொள்வதற்கு கண்டி தெலுங்கு மன்னர் அட்டி ஏதும் சொல்லவில்லை. ரகுநாத சேதுபதியின் இறப்பும் கூட அவருக்கு இரவா புகழை பெற்றுத்தந்தது பெரு வியப்பாகும். ஸ்ரீரங்கத்திற்கும் அடுத்தபடியாக வைணவ பெருமக்கள் போற்றி வணங்கும் திருப்புல்லானி திருக்கோயிலை முற்றுமாக புதுப்பித்து கட்டியவர் மன்னர் ரகுநாத சேதுபதி ஆவார். 1676ஆம் ஆண்டு தான் புதுப்பித்த திருப்புல்லானி திருக்கோயில் திருத்தேர் விழாவில் தேர்வடத்தை பிடித்தபடி கண்களில் நீர்மல்க பெருமாளையும் தாயாரையும் தரிசித்த நிலையில் மன்னர் ரகுநாத சேதுபதியின் ஆவி பிரிந்தது. அத்தகைய இறையருட் செல்வர் எங்கள் ரகுநாத சேதுபதி மாமன்னர், தமிழ் மன்னர். நிறைவாக தெலுங்கு மன்னர் மதுரை திருமலை நாயக்கரின் செயற்பாடுகளையும் தமிழ் மன்னர் ராமநாதபுரம் திருமலை ரகுநாத சேதுபதியின் செயற்பாடுகளையும் ஒப்பிட்டு தெலுங்கு மன்னர் திருமலை நாயக்கருக்கு தமிழ்நாடு அரசு விழா எடுப்பது பொருத்தப்பாடு உடையதா, தமிழ் மன்னர் ரகுநாத சேதுபதிக்கு தமிழ்நாடு அரசு விழா எடுப்பது பொருத்தப்பாடு உடையதா என்பது குறித்து நடுநிலையாளர்களின் கருத்தினை கேட்டறிந்து தெலுங்கு மன்னர் திருமலை நாயக்கருக்கு விழா எடுக்கும் முடிவினை கைவிட்டு தமிழ் மன்னர் ரகுநாத சேதுபதிக்கு தமிழ்நாடு அரசு விழா எடுக்கும் என்ற முடிவினை எடுத்து அறிவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களை தமிழகத்தில் உள்ள 6 கோடி தமிழர்கள் சார்பாக மட்டுமல்லாமல் உலகம் முழுதும் உள்ள 10 கோடி தமிழர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழனின் தன்மானத்திற்கு சோதனை ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழலில் தமிழை வாய்மொழியாக மட்டுமல்லாமல் தாய்மொழியாகவும் கொண்டிருக்கிற தமிழினத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தங்கள் கட்சி வேறுபாடுகளை மறந்து தமிழன் என்ற இன உணர்வோடு ஒருங்கிணைந்து தமிழின பகைவர் திருமலை நாயக்கருக்கு விழா எடுக்கும் அரசின் தவறான முடிவினை கைவிடச் செய்து தமிழ் மன்னர் திருமலை ரகுநாத சேதுபதிக்கு விழா எடுக்க ஆவண செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் வரலாற்று கடமை என்பதை சுட்டிக்காட்டுவது ஒரு மூத்த தமிழ் குடிமகன் என்ற வகையில் எனது முழுமுதற் கடமையாகிறது. நிறைவாக குட்ட குட்ட குனிபவனும் முட்டாள், குனிய குனிய குட்டுபவனும் முட்டாள், இனியும் குனிவதற்கு தமிழன் முட்டாள் அல்ல என்பதை நிரூபிக்கும் நேரம் நெருங்குகிறது. இனமான தமிழ் சொந்தங்களே, தமிழ் இனமாய் அணிதிரள்வோம், தன் மானம் காப்போம். நன்றி, வணக்கம்.